பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய பணக்காரர், அதிகமாக கல்வி கற்ற ஒரு யூதர். வேதம் சொல்கிறது, பவுல் சவுலா இருந்த நாட்களில் வீடுகள் தோறும் புகுந்து எல்லா புருஷர்களையும் ஸ்திரீகளையும் கொண்டு போய் காவலில் போட்டு சபையை பாழாக்கிட்டு இருந்தான்னு சொல்லி அப்போஸ்தலர் 8:3 சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 9:1-2 சொல்லுது, சவுல் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படிக்கு பிரதான ஆசாரிடத்துக்கு போய் இயேசுவை பின்பற்றுகிற எல்லா புருஷர்களையும் ஸ்திரீகளையும் தமஸ்குல உள்ள ஜெப ஆலயங்கள் போய் கட்டி இழுத்து வரணும்னு சொல்லி நிருபங்களை கேட்டு வாங்கினான்னு சொல்லி ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லும்படி ஆலோசனை பண்ணியவனும் சவுல் தான் வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட சவுலை ஒரே ஒரு முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை சந்திக்கிறார். வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசிக்கிறது. அந்த ஒளி அவனை பிரகாசிப்பிக்க செய்கிறது. அவனது உலக பிரகாரமான கண்களை குருடாக்கி 3 நாட்கள் ஒளி இழந்தவனாய் நிற்கிறான். அதன் பின்பு அனனியாங்கிற ஒரு ஊழியக்காரனை வச்சு அவன் மேல் கை வைக்கும் போது அவனது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்குறான். கர்த்தர் அவனிடம், சவுலை ஏன் என்னை துன்பப்படுத்துகிற அப்படின்னு கேட்குறாரு. முள்ளில் மேல் உதைக்கிறது உனக்கு கடினம் அப்படின்னு சொல்கிறார். சவுல் உடனே சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு. அதுக்கு இயேசு சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒரு நொடி அந்த சத்தம், அவனுடைய அந்த ஒளி அவனை மாற்றுது. அவன் கண்ட ஒளி, அவன் கேட்ட சத்தம் எல்லாம் அவனுக்குள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. உடனே அவன் கேட்குறான். ஒரு நொடி பொழுது கூட அவன் தாமதிக்கல. அவன் பெரிய திமிர் பிடித்தவனாக இருந்தாலும் கூட உடனே அந்த சத்தமும் அந்த ஒளியை கண்ட உடனே அவனுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு நீங்கள் சித்தமாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறான். இன்றைக்கி கர்த்தருடைய பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எத்தனையோ முறை ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்குறோம். அவருடைய சித்தம் என்னன்னு நம்ம என்னைக்காவது செவி கொடுத்து கேட்டிருக்கோமா? நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய காரியங்கள், திருமண காரியங்கள், என்ன பிறந்த நாள் காரியங்கள், வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி எத்தனையோ காரியங்களுக்காக நாங்கள் அலைந்து திரிகிறோம் நாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவருடைய சத்தத்தை நம்ம உணர்கிறோமா? ஆண்டவருடைய பாதை என்ன? அவர் என்ன நம்மக்கிட்ட விரும்புகிறார் என்று நாம் நினைத்து பார்க்கிறோமா? பிரியமானவர்களே, இன்று பார்க்கிறோம் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா என்று 3 நாட்களும் இணைந்து எல்லா நாட்டையும் அடித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு நொடி பொழுதில் இந்த உலகம் தரைமட்டமாய் போய் கொண்டிருக்கிறது. எல்லா மனிதர்களும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். தேசமே அழிந்து போய் கொண்டிருக்கிறது. மனிதாபிமானம் மற்றவர்களை ஒரு மக்களை அழித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நம்ம நடுங்கும்போது, அதன்படி நடக்கும்போது, எந்த ஒரு இடத்துல நம்ம இருந்தாலும் சரிதான், அந்த வெடிகுண்டு வெடிக்கிற இடத்துல இருந்தால் கூட சரிதான், கர்த்தர் நம்மளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த இடத்துல நம்மளுடைய பிள்ளைகள் இருந்தாலும் சரிதான், நம்முடைய குடும்பத்தார் இருந்தாலும் சரிதான், கர்த்தர் நம்முடைய வார்த்தை நிமித்தம், நம்மளுடைய விசுவாசத்தை நிமித்தம், நம்மளுடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் சவுல் அவருடைய சத்தத்தை கேட்டவன நடுங்கிறான், ஆச்சரியப்படுறான். அந்த நாள்ல இருந்து கடைசி மூச்சு வரைக்கும் ஓடுகிறான் இயேசுவுக்காக. அவன் அந்த ஒரே ஒரு சத்தத்தை தான் கேட்டான். ஆனால் நாம் எத்தனை நாட்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம், எத்தனை நாட்கள் அவருடைய வழிநடத்தலை பார்க்கிறோம், நமக்கு அவர் செய்கிற அற்புதத்தை பார்க்கிறோம், எவ்வளவோ காரியங்களை பார்க்கிறோம். நம் கண் முன்னால் நடக்கிற எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்மை அவர் வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கூட நம்மளுடைய இருதயம் உலக பிரகாரமான காரியம், உலக பிரகாரமான இச்சை, உலக பிரகாரமான பாவங்களுக்கு கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். அந்த பவுல் சொல்கிறாரு, நானும் ஒரு சகோதரியை கூட்டு தெரிவதற்கு எனக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஆனால் இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம என்ன செய்து கொண்டு கர்த்தருக்காக என்ன செய்கிறோம்? கர்த்தருக்காக வாழ்வதை காட்டிலும் உலக இச்சையிலும் பேரின்பத்திலும் சிற்றின்பத்திலும் மூழ்கி கிடக்கிறதுலே நாம்
காத்து கொண்டு இருக்கிறோம். எப்பொழுது அந்த பாக்கியம் கிடைக்கும், எப்போது நமக்கு அந்த தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும், எப்போதுன்னு சொல்லி நம்ம தேவனுடைய வசனத்தை கேட்டாலும் கூட அது நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் பயன்படுத்தி கொண்டு மற்ற நேரங்களை அவரை விட்டு விலகி நிற்கிறோம். ஹல்லேலூயா. தன்னுடைய செல்வம், தன்னுடைய படிப்பு, பட்டம் எல்லாத்தையும் குப்பைன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிடுறாரு பவுல், கர்த்தருடைய அந்த ஒரே சத்தத்தை நிமித்தம். பிலிப்பியர் 3:11 அவருடைய உயிர்த்தெழுதல தகுதியா இருக்கும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் விட்டுட்டேன், குப்பையா என்றன்னு சொல்றாரு. 3:12 கிறிஸ்துவினால் எதற்காக நான் பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையா தொடர்கிறேன்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை பேர் இப்படியாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைகளில் குழப்பங்கள், சபையில் பிரச்சனைகள், ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள். ஏன் யாருமே தேவனுடைய வார்த்தைக்கு பலர் செவி கொடுப்பதில்லை. வார்த்தையை பிரசங்கிக்கிறார்கள், ஆனால் அதன்படி நடப்பதில்லை. தேவனுடைய வார்த்தைகளுக்கு, எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பதில்லை. என்ன கிடைத்தாலும் இது தேவன் நமக்கு கிடைக்கிறது கொடுக்கிறார் என்று நினைத்து கொண்டு எந்த ஒரு வழி, தவறான வழியாக இருந்தாலும் பின்பற்றி ஓடுவதற்கு தான் தயாராக இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 16:24 சொல்றாரு. சொன்ன வார்த்தையின்படியாக ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என் சிலுவையை சுமக்க ஆரம்பிக்கிறான் பவுல். இயேசுக்காக நல்ல போராட்டத்தை போராடுகிறார். 2 தீமோத்தேயு 4:7 சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அவர் தலை துண்டிக்கப்பட்டு இறந்தார் என்று வரலாற்று ஆதாரம் சொல்லுது. கிறிஸ்துவ வரலாற்றில் இயேசுக்கு பின்னாடி மிக முக்கியமான நபராக கருதப்படுவது பவுல் தான். இன்னைக்கு அழைக்கப்பட்ட ஊழியர்கள் எத்தனை பேர் பவுலை போல இருக்கிறோம்? நாம் ஒவ்வொருவருமே தேவனுடைய ஊழியர்கள் தான். நாம் ஒவ்வொருவருமே தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக, நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக, ஒவ்வொரு ஆத்துமாவையும் தேவனிடத்தில் இழுத்து கொண்டு வரும்படியாக நம் ஒவ்வொரு மேலும் அந்த அபிஷேகத்தை, யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன, கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்த ஒவ்வொருவர் மேலும் அந்த கடமை இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள் தான், ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்த நாளில் எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு மணி நேரம், பல மணி நேரத்தை நாம் பல இச்சைக்காக, பாவத்துக்காக, மற்றவர்களுடைய வீண் காரியங்களுக்காக செலவழித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நாட்கள், இந்த 40 நாட்களும் இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி இந்த 40 நாட்கள் மட்டும் உபவாசிக்கிறோம். நான் பூ வைக்க மாட்டேன், பொட்டு வைக்க மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி. ஆனால் பிரியமானவர்களே, அந்த 40 நாட்கள் உங்களுக்காக அவர் பாடுகள் அனுபவித்தார் நினைக்கிறீங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக அவருடைய இருதயத்தில் எத்தனை வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறான்னு நினைத்து பாருங்கள். இந்த 40 நாட்களில் நீங்கள் உங்களுடைய சரீரத்தை வருத்தி கொள்வதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த 40 நாட்கள் முடிந்தாலும் சரி, இந்த உலகம் முடியும் தருவாய் வரைக்கும், நீங்கள் ஜீவனோடு இருக்கும் வரைக்கும் கர்த்தருடைய சத்தியத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றி கர்த்தருடைய பிள்ளை என்று அவர் தன்னை உங்களை நோக்கி சொல்லும்படியாக, பிரியமானவர்களே என்று உங்களை நோக்கி அழைக்கும்படியாக, ஒரு தானியேல் போல, ஒரு எஸ்றாவை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு அழைப்பில் நாம் இருக்கிறோம், எவ்வளவு நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். உலகம் எவ்வளவு அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அறிந்தும் ஒன்றும் அறியாதவர்கள் போல இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 40 நாட்களுக்காக நீங்கள் உபவாசிக்க வேண்டாம், 40 வருஷத்திற்காக உபவாசிங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எனக்காக அல்ல உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று. இன்னைக்கு எத்தனை பேர் நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், எத்தனை பேர் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் காத்து கொண்டிருக்கிறோமோ? நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் நினைக்கணும், உலகம் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கும் என்று தெரியாது. நம்முடைய சந்ததியும் நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய்
உலக பாடுகள், உலக இச்சைகள், உலகத்தில் இருக்கிற அழிவுகளிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளும்படியாக கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்மளுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போமா? பவுல் சொன்னது போல நாமும் தைரியமாய் வைராக்கியமாய் சொல்ல முடியுமா? நல்லதொரு போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று நாம் சொல்ல முடியுமா? தேவன் எனக்கு வைக்கப்பட்ட ஜீவ கிரீடம் எனக்கு உண்டு என்று அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறார்னா, அவர் எந்த ஒரு காரியத்திலும் தேவனுடைய காரியங்களில் ஒன்றிலும் அசட்டியாக இல்லாமல் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு வைராக்கியமாக இருந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுவோமா? ஒவ்வொரு நொடி பொழுதும் இயேசப்பா, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் எப்படியோ வாழ்ந்திருப்போம். ஆனால் எல்லா பாவங்கள்லேருந்து, எல்லா இச்சைகள்லேருந்து, எல்லா கஷ்டங்கள்லேருந்தும், எல்லா கடினங்கள்ல இருந்தும் எங்களை பாதுகாத்து உங்களுடைய செட்டைகளுக்கு அரவணைத்து வைத்திருக்கிறீரே. நீர் எங்களுக்காக இரத்தத்தை சிந்தினீரே என்று சொல்லி அவரிடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து இனி ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு சமூகத்தில் காத்திருந்து நாம் அவரை ஒவ்வொரு நாளும் துதித்து போற்றுவோமா? அவர் நமக்கு செய்த நன்மைகளை, நமக்காக அவர் விட்ட ஜீவனை, நமக்காக அவர் உயிர் தெழுந்ததை, நமக்காக அவர் ரத்தம் சிந்தினதை, நம்முடைய பாவங்களுக்காக அவர் நம்மை மன்னித்து நமக்காக சிலுவை சுமந்து கடைசி நொடி பொழுதும் பிதாவே அவர்களை மன்னியும் என்று சொல்லி கதறினார். அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்திற்குரிய பிள்ளைகளா நாம் இந்த நாள் முதல் ஜீவிப்போமா? கர்த்தர் நல்லவன், ஒரு கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா!